ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுகப்பிரசவம் ஆகும் சில வழிகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்சீவாக இருக்க பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு ஒரு சில ஆசன பயிற்சிகள் இருக்குது. அந்த ஆசன பயிற்சியை 7வது மாதத்துலேருந்து நீங்கள் செய்யலாம். ஆனால் கன்சீவாக இருக்கவங்க ஆசன பயிற்சி செய்து தான் சுகப்பிரசவம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி பயிற்சி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பெனிஃபிட் தான் இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் மல்லாந்து படுத்தோ இல்லை மல்லாந்து படுத்துக்கிட்டே எழுந்திருக்கவோ கூடாது. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஒரு கழிச்சு தான் படுக்கணும். இப்படி ஒரு கழிச்சு படுக்கும்போது தான் கருவோட வளர்ச்சிக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கழிச்சு படுத்துட்டு எந்திரிக்கும் போகும்போது கையை ஊன்றி தான் எந்திரிக்கணும். எதுக்கு ஒன் சைடாக படுக்க சொல்கிறோமோ, ஒன் சைடாக படுக்கும்போது உங்களோட வயிறு தளர்வாக இருக்கும். இதே மல்லாந்து படுத்திங்கன்னா வயிறு இழுத்த நிலையில் இருக்கும். அப்படி இருக்கும்போது கரு குழந்தையாக உருவாதில் சிக்கல் ஏற்படும். அதுபோல் மல்லாந்து படுக்கும்போது குழந்தைக்கு கொடி சுற்றிக்கொள்ளும். ஒரு கழிச்சு நீங்கள் படுத்திருக்கும்போது ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு அப்படியே திரும்பக்கூடாது. எழுந்து உட்கார்ந்த பிறகு அடுத்த பக்கம் திரும்பி படுக்கலாம். இது சுகப்பிரசவத்துக்கு மிகவும் உதவும். இப்போல்லாம் அப்படி கர்ப்பிணிகள் யாரும் கடைப்பிடிக்கிறதில்ல ஒன் சைடாக படுக்கிறத. அதனால தான் குழந்தையோட தலை திரும்புவதில் பிரச்சனை ஏற்படுது. தலை திரும்பாமல் இருந்துச்சுன்னா சிசேரியன் மூலமாக தான் பிரசவம் ஆகும். இந்த டைமில் எல்லாருமே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்தாலே சுகப்பிரசவம் ஆகும். வீட்டு வேலைகளை நம்மளே செஞ்சுக்கிட்டிங்கன்னா சுகப்பிரசவம்